வணக்க நண்பர்கள். இந்த வீடியோவில் தூக்கணும் பார்த்தீங்கன்னா M14 மட்டும் வச்சு போய் அடிக்கிறது தான். ஆனால் என்னடா அவன் எடுத்த வேகத்துக்கு எப்பயுமே பேசிட்டு தானே இன்ட்ரோ போடுவோம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த கிளிப்பு டெலிட் ஆகிட்டு, இல்லைன்னா அந்த கிளிப்பை சேர்த்து போட்டு இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நான் வீடியோ உள்ளே வந்ததுக்கப்புறமே நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுமே நம்ம தோத்துட்டோம். இப்போ என் மாப்பிள்ளையை பாருங்கள். இப்போ என் மாப்பிள்ளை என்னென்ன பண்ணுறான்ட்டு அங்கே உட்காந்துருந்து சுட்டாங்கன்னு இங்கே வந்தால் இவனை பாருங்கள். இப்போ நாக்கானா இப்போ ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணதுக்கு திருப்பி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒழுங்காக மெடியை போட்டு தானே சொல்கிறானோ பாருங்கள். இப்படி மேலே இப்போ வெளியே பிடிங்கிட்ட ஏறினா பார்த்து சைடில் வர செத்து போய் கீழே விழுகிறான். அவனை ரிவ்யூ பண்ண போய் நான் பாட்டுக்கு என்னைய செவனே நின்றுட்டு என்னையை பிடிச்சி கொண்டு விட்டாங்க அவங்க. சரி போங்கடா. அதுக்கப்புறம் நமக்கு கன்று வந்துருச்சு M14. ஏன்னா மற்ற கண்ணெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால M14 மட்டும் யூஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த கிலுமே நம்ம எடுக்கலை, அது நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்த்தீங்களா பியூர் ஹெட்டு அவனுக்கு. பியூர்னா பியூர் இல்லை, லைட்டாக டேமேஜ் பாடியில் வாங்கிட்டு ஹெட் வாங்கினான். அதுக்கப்புறம் உள்ளே ஒருத்தன் ஓடுவான். அவனை சுற்றுலான்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு எய்ம் ஒரு தாட்டி பார்ப்பேன், அடி விழுகும், 2 தாட்டி விழுகும். 63 2 குறைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா மொத்தம் நான் இந்த ரவுண்டில் 6 கில் பண்ணியிருப்பேன். இவனை 2 கில்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 கில் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 2வது கில் இது ஈஸியாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு கில்லும் ஈஸி தான். 3வது கில்லை பண்ணியிருக்கலாம். என் கொழுப்பு எடுத்து நான் ஜோன்லேயே செத்து போயிட்டேன் பாருங்கள். இந்த வீடியோ நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் முன்னாடி முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் ஒப்பிக்கிறதுனாலேயே. பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் பழக்கம். அதனால நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறமே பேசுகிறது. இந்த பாருங்கள், முக்கால்வாசி எழுத்த குறைச்சிட்டான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு சைடு கரினாக்காரன் பண்ணுறானா, ஒரு சைடு நீ வேறு. அந்த மாதிரி வந்துடுச்சு கரினாக்காரன் உருவாக்கின ஜோனு. பார்த்தீங்களா? அடுத்து நம்ம கடைசியாக நம்ம வடக்கு நண்பர் மட்டும்தான் இருப்பாப்புல. பாருங்கள், அவர் என்னென்ன அலப்பறை காட்டுறாருன்னு மட்டும் பாருங்களேன். அவருக்கு வேறு எவரோ அமௌண்ட்லாம் தராப்புல. சரி பார்ப்போம். பாருங்கள், பியூராக அடிப்பார் நினச்சா அழுத்துன்னு அழுத்துறாப்புல. நம்மள மாதிரியே தமிழன்டாங்கிற மாதிரி அழுத்துறாப்புல. நம்ம தமிழ் பசங்களாம் எப்படி அழுத்துவோம்? அதுமே ஒன்ட்டாக நம்ம தமிழ் பசங்களை மிஞ்ச முடியாது. ஏன்னா தமிழ் பசங்க எதுலேயுமே கெத்து தான். எதனால சொல்கிறேன், ஏன்னா நம்ம தமிழ் பசங்களை பற்றி உங்களுக்கும் தெரியும். கெட்ட அழுத்துனா அழுத்தி பிடி தான் அழுத்துனா. பாருங்கள், இப்போ இந்த ரவுண்டு தான் நமக்காகவே ஒரு கருப்பாடு மாட்டும் பாருங்கள். ப்ரீமியஸ் நினைக்கிறேன். அது ஒழுங்காக கவனிக்க முடியல கேட்டுற. பார்த்தீங்கன்னா இப்போ அவன் நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருப்பேன். அவனு செவனேன்னு வந்தவனை நம்ம விட்டுருக்கான் நியாயமாக. ஆனால் பார்த்துதுங்க, அவன் பாட்டுக்கு வந்தான், சுட்டேன், உள்ளே ஓடினா, திருப்பி அவனாக வெளியே அடி வாங்கிட்டு நாக்காயிடுவான். இது என்னங்க கதை அப்படிங்கிற மாதிரி. பார்த்தாங்க போய் தான் உட்காருவேன். பார்த்தா மேட்ச்சை முடிச்சு விட்ருப்பாங்க. நம்ம பேரில் பாருங்களேன், மேட்ச் ஃபினிஷ்னு வரும் பாருங்க. இப்போ விக்ட்ரி அடுத்த ரவுண்டு வரும். சரி, நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேராதவங்க சேர்ந்துங்க. அதில் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன யூஸ்னா, முன்னெச்சரிக்கையாகவே நம்ம OB48 என்னென்ன வருமோ அதெல்லாம் தெரிஞ்சிடும். இன்ஸ்டாப் லிங்க்கை கொடுக்கணுமோ அதை வேறு அடுத்த வீடியோவில் தரேன். இந்த வீடியோவில் தர முடியல. இப்போ ஒரு சரியான அடி அடித்தேன், ஓசி கில். அதுவும் இன்னொரு கில் அடிப்பேன் பாருங்கள். இப்போ இவனே இல்லை, இன்னொருத்தனை ஆச்சு. நான் இது மேட்ரு விட்டேன் பாருங்க. சரி, மறந்துடாமல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க. அதில் உங்களுக்கு உடனுக்குடன் புதுசாக வர போகிற முக்கால்வாசி ஐட்டத்தை நான் ஃபோட்டோ மட்டும் போடுவேன், வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். நீங்கள் உங்களுக்கு அதில் டவுட் வேணால் பேசுங்க. ஆனால் கால் பண்ண வேணாம். கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன், அது வேறு விஷயம். ஏன்னா அது என் நம்பர் இல்லை. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவனை போட்டுட்டோன்னா தப்பிச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டுவேன். பார்த்தா சைட்லேயே இன்னொரு குரங்கு என்னை அழுத்தி என்னை கொண்டுட்டான். கொண்டது. சரி, விட்டதுக்கப்புறம் இந்த ரவுண்டை நம்ம வடக்கு நண்பர்கள் தான். பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர் பண்ணுற அறப்பறைகளை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நம்ம லைவ் போட ஆரம்பிக்கலாம். சரி, தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிட்டோம். டாட்டா பை பை, சி யூ நண்பர்களே, லவ் யூ ஆல், பாய் பாய்.